ஈரான் இந்திய மக்களுக்கு நன்றி சொல்லி ஏவுகணை மேலே நன்றி அப்படின்னு எழுதி இஸ்ரேலை தாக்குது. அதே நேரம் ட்ரம்ப் இந்தியாவுக்கு கால் பண்ணி நன்றி சொல்கிறாரு. இப்போ இந்தியா ஈரானுக்கு சப்போர்ட்டா இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா? ஏடா பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துருச்சு, என்னடா இப்போ வந்து கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் வார் முடிய போகுதுனாலும் இன்ன வரைக்கும் நம்மளால் இந்தியா யாருக்கு சப்போர்ட்னு சொல்ல முடியல. ஏன்னா இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் அதிகாரத்துக்கான போர். ஆனால் இது நமக்கு 90 லட்சம் இந்தியர்களோட உயிர் சம்மந்தப்பட்டது. ஆமாம், தெளிவாக சொல்கிறேன். இந்த போர்னால் ஈரான் ஹார்முஸ் முனையை மூடுறது மூலமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதே நேரம் ஈரான் கிட்டேருந்து வர வேண்டிய கச்சா எண்ணெயும் வராததுனால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருமோன்னு மக்கள் பீதி அடைய ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் வராத மாதிரி அதுக்கு சரியான மாற்று வழி கண்டுபிடிச்சு இந்திய மக்களுக்கு தட்டுப்பாடு வராத மாதிரி பார்த்துக்கிச்சு மத்திய அரசு. நாம் 80% ஆயிலை ஈரான் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து தான் வாங்குகிறோம். அது இப்போ ஸ்டாப் ஆனதுனால இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா மாதிரியான 40 நாடுகள்கிட்ட இருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணி ஈரானால் ஷார்ட்டேஜான ஆயிலை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாலும் ஆயில் கம்பெனிகள் பெட்ரோல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்க வரிய லிட்டருக்கு 10 ரூபா வரை கம்மி பண்ணி ரேட் ஏற்ற விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததுனால பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் இன்றைக்கி பெட்ரோல் தட்டுப்பாட்டினாலையும் கேஸ் தட்டுப்பாட்டினாலையும் தவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் யாருக்கும் திறக்காத ஹார்மோஸ் முனை இந்தியாவுக்காக ஈரான் திறந்து அதன் வழியாக ஷிவாலிக், நந்தாதேவின்னு 2 எல்பிஜி கொண்டு வந்த ஷிப்ஸும், புஷ்பக், பரிமான்னு ஆயில் கொண்டு வந்த 2 கப்பல்களையும் இந்தியாவுக்காக ஈரான் அனுமதி கொடுத்துருக்கு. இதனால் கொஞ்ச நாளாக இருந்த கேஸ் தட்டுப்பாடும் இப்போ குறைஞ்சிருக்கு. என்னப்பா இவ்வளோ நல்லது பண்ணுறான் ஈரான், அப்போ நம்ம ஈரானுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்சா கல்ஃப் கண்ட்ரியில் 90 லட்சம் இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இஸ்ரேலோட ஏவுகணை எல்லாம் ஈரானில் இருக்க 90 லட்சம் இந்தியர்களை குறிவைக்கும். அதே நேரம் நம்மளோட எக்ஸ்போர்ட் நம்பி இருக்கிற பெரிய கண்ட்ரி அமெரிக்கா. ஸோ அதுக்கும் செக் வைப்பார் ட்ரம்ப் மாமா. அதனால் இந்தியா நேராக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்படி நியூட்ரல் சைடு எடுத்ததுனால ஊருக்கே கொடசல் கொடுத்துட்டு இருக்க ட்ரம்ப் கூட ரீசெண்டாக பிரதமருக்கு கால் பண்ணி நன்றி தெரிவித்தார். இப்போது பல நாடுகள் ஈரானை சப்போர்ட் பண்ணலாம் இல்லை இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணலான்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு உலக அதிகாரத்தை விட உள்நாட்டு மக்களே முக்கியன்றதுனால இந்தியா இப்போ வரைக்கும் யாருக்கும் நேரடி ஆதரவு கொடுக்க முடியாத சூழலை நின்றுட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை இந்தியா 2ல் 1 நாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அடுத்த நொடியே 3ஆம் உலகப் போர் தொடங்கும். அந்த மாதிரி எந்தவித அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியா யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் 2க்கும் நட்பு நாடாக தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது.